வணக்கம். இது வழக்கு. வழக்கமா செய்தித்தாள்லயோ இல்ல தொலைக்காட்சியிலயோ ஒருத்தர் காணாம போயிட்டாரா செய்தி வரும். அதை தொடர்ந்து போலீசாருடைய விசாரணையில அவர் ஏதோ ஒரு வெட்ட வெளியிலயோ இல்ல குளத்தங்கரையிலயோ ஆத்தங்கரையிலயோ கொண்டு புதைச்சிருக்கிறாங்க, அதை தோண்டி எடுக்கக்கூடிய காட்சியெல்லாம் நாம பார்த்திருக்கிறோம். ஆனா திருப்பூர் மாவட்டத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு கொலை சம்பவம் நடந்திருக்கு. கொலை செய்து ஒரு வீட்டிற்குள்ளேயே புதைத்து வைத்திருந்த சம்பவம். அப்படி அங்கு என்ன நடந்தது? திருப்பூர் அனுப்பற்பாளையம் புதூர் பகுதி. அங்குள்ள ஒரு தெருவுக்குள் நுழைகிறது காவல்படை. வழக்கத்திற்கு மாறான ஒரு காட்சியால் அந்த தெருவாசிகள் அதிர்ந்து நின்றனர். சிறிது நேரத்தில் உயரதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வர இன்னொரு வாகனத்தில் ஒரு பெண் உட்பட 3 பேரை அழைத்து வந்தனர் காவல்துறையினர். அந்த வீடு திறக்கப்பட்டது. காவல்துறையும் பத்திரிகையாளர்களும் திரண்டு நிற்க வீட்டின் ஈசான மூலையில் நின்றார் அந்த நபர். இதோ இந்த இடத்தில்தான் அவனை புதைத்துள்ளோம் என சொல்கிறார் அவர். 2 மணிக்கு மேலே என் வீட்டில் வந்து தப்பான முறையில் நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணார் சார். என் பொண்டாட்டி பணம் சேர்ந்து குதிச்சிச்சு சார். நான் வந்து அடிச்சு போட்டேன் சார். பதிச்சு சார். பாலா ஆ 6 நாட்களாக பாலா என்ற நபரை காணாமல் தேடிய திருப்பூர் காவல்துறை மிக திறமையாக துப்பு துலக்கி அவரை கண்டுபிடித்து விட்டனர். சம்பவ இடத்தை காட்டிய பின்பு 3 பேரும் உடனடியாக பாதுகாப்பு கருதி அங்கிருந்து அழைத்துச் செல்லப்பட்டனர். காவல்துறை சம்பவ இடத்தை தோண்டுவதற்கு ஆட்களை தயார் செய்தது. தோண்டும் பணி தொடங்கியது. அதே நேரம் இறந்தவரின் உறவினர்கள் வெளியே கதறி துடித்தனர். இவர் வந்து எனக்கு கொஞ்சம் க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க. எதை காரணத்தினாலும் தெரியலீங்க. எங்கள் அண்ணனை ஃபோன் பண்ணி வர சொல்லி எங்கள் அண்ணனை வந்து நான் கொண்டாந்து எங்கள் அண்ணனை வந்து மெயின் அனுப்புறவளை புது பஸ் ஸ்டாப்பில் வந்து இறக்கி விட்டீங்க. இறக்கி விட்டோன்னா நைட் 2 மணிக்கு இறக்கி விட்டதுங்க. எதனால என்ன பண்ணாங்க தெரியலீங்க. வெட்டி கொண்டு விட்டாங்க. சம்பவத்தை கேள்விப்பட்டு அப்பகுதி வாசிகள் பெருமளவில் அங்கே திரண்டனர். நைட்டு 2 மணிக்கு நடந்திருக்கு. வீட்டுக்குள்ள குழி தோண்டி புதைச்சி மண்ணை போட்டு மூடி எல்லாம் வலிச்சு போயிருக்காங்க. எல்லாம் வந்து பார்த்தாக்கா கூட்டெல்லாம் நிறைய இருந்தது. என்னன்னு ஓடி வந்து பார்த்தாக்கா வீட்டுக்குள்ளே ஏதோ பிரச்சனையினால கொலை பண்ணி வீட்டுக்குள்ளே போட்டு புதைச்சி வச்சிருக்கிறாங்க. தோண்டும் பணி இறுதி கட்டத்தை எட்டிய நிலையில் அங்கு பிணம் இருப்பது உறுதி செய்யப்பட்டது. உடலை ஒரு மூட்டையாக கட்டியது காவல்துறை. அந்த உடல் ஆம்புலன்ஸில் ஏற்றப்பட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. பாலா யார்? அவர் ஏன் கொல்லப்பட்டார்? இவர்கள் 3 பேரும் குற்றவாளிகளாக ஏன் தலை குனிந்து நிற்க வேண்டும்? காவல்துறை விசாரணையை தொடங்கிய போதே திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. 26 வயதான பாலா சொந்தமாக ஆட்டோ ஓட்டி வந்தார். கடந்த 7ஆம் தேதி வீட்டை விட்டு வெளியே சென்றவர் பின்பு வீடு திரும்பவில்லை. இதையடுத்து பாலாவின் உறவினர் ஒருவர் பாலாவை அனுப்பற்பாளையத்தில் ராகவன் வீடு அருகே தான் விட்டுவிட்டு வந்ததாக சொல்லவே ராகவன் குடும்பத்தினர் மீது சந்தேக வலையை விரித்தது காவல்துறை.
பாலாவின் நண்பர்தான் இந்த ராகவன். கூலி தொழிலாளியான ராகவனுக்கு ஜெயலட்சுமி என்ற மனைவியும் அருண் பாண்டியன் என்ற மகனும் உண்டு. ராகவனை காண வந்த பாலா ஒரு கட்டத்தில் ஜெயலட்சுமியுடன் தொடர்பை ஏற்படுத்த முயற்சித்துள்ளார். ஒரு நாள் ஜெயலட்சுமியிடம் பாலா தவறாக நடக்க முயற்சித்ததை அருண் பாண்டியன் பார்க்கவே அவர் பாலாவை கண்டித்துள்ளார். இதுதான் பாலாவை கொலை செய்யும் அளவிற்கு திட்டம் தயாராக காரணம். அருண் பாண்டியனின் கை மற்றும் மார்பில் பச்சை குத்தப்பட்டுள்ள பெயர்கள் இவை. அருண் பாண்டியனை சித்திரவதை செய்து இந்த பச்சையை பாலா குத்தியுள்ளார். பாலாவின் இந்த செயலால் அருண் பாண்டியன் மிகுந்த அவமானம் அடைந்துள்ளார். இதைத் தொடர்ந்து ஒரு நள்ளிரவு பாலா ஜெயலட்சுமி மூலம் தொலைபேசியில் அழைக்கப்படுகிறார். பின்பு பாலா வீட்டிற்கு வந்ததும் 3 பேரும் சேர்ந்து பாலாவை கொலை செய்ததாக தெரிய வந்துள்ளது. சார் 2 மணிக்கு மேலே என் வீட்டில் வந்து தப்பான முறையில் நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணார் சார். என் பொண்டாட்டி பணத்தை குதிச்சு சார். நான் வந்து அடிச்சு போட்டேன் சார். பதிச்சு சார். பாலா கொலை செய்யப்பட்டு வீட்டுக்குள் புதைக்கப்பட்டது அந்த பகுதி மக்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. ராகவன் பாலாவை எப்படி கொன்னோம் அப்படின்னு போலீசாருடைய விசாரணையில் சொன்ன தகவல் அதிர்ச்சி அளிப்பதா இருக்கு. அதே நேரத்தில் பாலா ராகவனுடைய மனைவியுடைய பெயரை தன்னோட தொடையிலையும் தன்னோட மார்பிலையும் பச்சை குத்தி வச்சிருந்ததுதான் இந்த கொலைக்கு ஒரு முக்கிய காரணமாகவும் சொல்லப்படுது. ஆண்டு ஏப்ரல் 4ஆம் தேதி மதுரை மாவட்டம் தனிச்சயத்தில் உள்ள பாரத் ஸ்டேட் வங்கி வளாகம் பரபரத்து கிடந்தது. காரணம், வங்கி காவலாளி கொடூரமாக கொலையாகி கிடந்தார். அங்கே காவல்துறைக்கு தகவல் பறக்க அவர்கள் சம்பவ இடத்தில் முகாமிட்டனர். அப்போது ஏடிஎம் இயந்திரத்தில் கொள்ளை முயற்சி நடந்திருப்பது விசாரணையில் தெரியவந்தது. கொலையாகி கிடந்தவர் வாடிப்பட்டியைச் சேர்ந்த பன்னீர்செல்வம் என்பதும் ஏடிஎம் கொள்ளை முயற்சிக்கு முன்பாக அவர் கொல்லப்பட்டிருக்கலாம் அல்லது கொள்ளை முயற்சியை தடுக்கும் போது கொல்லப்பட்டிருக்கலாம் என கருதியது காவல்துறை. சுமார் 2:30 மணி அளவு தனிச்சயம் ஸ்டேட் பேங்க் அருகிலுள்ள ஏடிஎம் மையத்தில் அந்த செக்யூரிட்டியை கொலை செய்துவிட்டு அந்த மையத்தில் உள்ள ஏடிஎம் மிஷினை உடைத்து உள்ளே இருக்கும் பணத்தை கொள்ளையடிக்க முயற்சி நடந்தது. அந்த ஏடிஎம் மிஷினை உடைக்க முடியாததால் கொள்ளையர்கள் பாதி உடைத்து அதோடு தப்பிச் சென்று விட்டனர். விசாரணையின் ஒரு பகுதியாக ஏடிஎம்மில் உள்ள கேமராவை ஆய்வு செய்தபோது அதிர்ச்சி அளிக்கும் காட்சிகள் அதில் பதிவாகியிருந்தன. முகத்தை துணியால் மூடிக்கொண்டு கடப்பாறையுடன் ஏடிஎம்மை உடைக்க அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஆண்டு மே 5ஆம் தேதி வாடிப்பட்டி காவல் நிலையத்தில் 2 பேரை கைது செய்திருந்தனர் காவல்துறையினர். வாகன சோதனையின் போது உருக்கிய செம்பு கம்புகளுடன் அவர்களை மடக்கியிருந்தது காவல்துறை. ஆனால் விஷயம் அதுவல்ல.
தனிச்சயம் ஏடிஎம்மில் காவலாளியை கொன்று கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டது இவர்கள்தான். வாடிப்பட்டியில் தொடர்ந்து ஒயர் திருட்டுகள் அடிக்கடி நடந்து கொண்டிருந்தது. அது சம்பந்தமாக தணிக்கை செய்து கொண்டிருந்த பொழுது பெருமாள்பட்டியைச் சேர்ந்த மருதுவாண்டியன் என்ற கார்த்திக், ஆவாரம்பட்டியைச் சேர்ந்த அரசன் இவர்கள் இருவரும் திருடி உருக்கிய காப்பர் கம்பிகளோடு வந்த பொழுது தனிப்படையினர் பிடித்து அவர்களை விசாரித்த பொழுது அவர்கள் அந்த உயரத்திற்கு மட்டுமல்லாமல் வாடிப்பட்டியில் ஒரு டாக்டர் வீட்டில் வீடு உடைத்து நகை பணம் களவாடியது மற்றும் தனிச்சயம் ஏடிஎம் மைய காவலாளியை கொண்டு அங்கே கொள்ளை முயற்சி செய்தது, இதை பற்றியும் அவர்கள் தாங்கள் தான் செய்தது என்று ஒத்துக்கொண்டார்கள். பெருமாள்பட்டியைச் சேர்ந்த மருதுபாண்டி என்ற கார்த்திக், ஆவாரம்பட்டியைச் சேர்ந்த அரசன் ஆகிய இந்த இருவருக்கும் திருடுவதுதான் தொழில். சிறு சிறு திருட்டில் ஈடுபட்டு வந்த இவர்களுக்கு தொழிலில் பெரிய அளவில் சாதிக்க ஆசை. இதையடுத்து ஏடிஎம்மை குறிவைத்துள்ளனர். அந்த கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட போது கேமராவில் பதிவாகி இருந்த காட்சிகளை பார்த்த பொழுது ஓரளவுக்கு ஏடிஎம் மிஷினை பற்றி சரியாக விவரம் தெரியாத நபர்கள் அந்த கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டிருக்கலாம் என்று புலன் விசாரணை அதிகாரிகள் கணித்தனர். ஏனென்றால் ஏடிஎம் மையத்தை வெறும் கம்பியை கொண்டு உடைத்து பணத்தை கொள்ளையடித்து விடலாம் என்று அவர்கள் வந்துள்ளனர். அது முடியாமல் போகவே சென்றுவிட்டனர். அதேபோல் இப்பொழுதும் விசாரணையில் பெருமாள்பட்டியைச் சேர்ந்த மருதுவாண்டியன் என்ற கார்த்திக்கும் அரசன், ஆவாரம்பட்டியைச் சேர்ந்த அரசன் என்பவரும் ஏடிஎம் மையத்தை எளிதாக உடைத்து உள்ளே பணத்தை எடுத்து விடலாம் என்று நினைத்து சென்றதாக, கம்பிகளை மட்டும் கொண்டு சென்றதாகவும் அது முடியாமல் போகவே அங்கிருந்து தப்பி சென்று விட்டதாகவும் தெரிவித்துள்ளனர். ஏடிஎம்மிற்குள் கேமரா இருக்கும் என்பதை அறிந்து வைத்திருந்த இவர்கள் முகத்தை துணியால் கட்டி மறைத்துக் கொண்டதால் பிடிபடாமல் இருந்தனர். விசாரணையில் பல கோணங்களில் விசாரணை நடத்தி அந்த கொள்ளையர்கள் தங்களுடைய கண்கள் மட்டும் வெளியே தெரியும் அளவிற்கு தலை, முகம் அனைத்தையும் மறைத்து கட்டிக்கொண்டு கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டுள்ளதால் கேமராவில் அவர்களது உருவம் பதிவாகி இருந்தும் இன்னார் என்று அடையாளம் கண்டுபிடிப்பதில் சிரமம் ஏற்பட்டது. இது சம்பந்தமாக பத்திரிகைகள் மற்றும் ஆணைய விளம்பர நோட்டீஸ்கள் மூலம் அந்த புகைப்படங்களுடன் வெளியிடப்பட்டும் சிறைகளில் சென்று வார்டர்கள், கல்விக் வார்டர்களுடன் விசாரணை நடத்தப்பட்டது. கடைசியில் காவல்துறை அவ்வப்போது நடத்தும் வாகன சோதனை கைகொடுக்க கைதாகிவிட்டனர் இருவரும். அவருடைய ஒப்புதல் வாக்குமூலத்தின் மூலம் அவர்கள் கொலை செய்ய மற்றும் அந்த ஏடிஎம் மெஷினை உடைக்க பயன்படுத்திய ஆயுதங்கள் மற்றும் அப்பொழுது அவர்கள் முகத்தை மூடி அவர்கள் கொள்ளை முயற்சி நடத்திய போது தங்களுடைய கண்கள் மட்டும் வெளியில் தெரியுமாறு முகத்தையும் தலையையும் மறைத்து லுங்கியால் மறைத்து கட்டியிருந்தார்கள். அந்த மறைத்து கட்டியிருந்த லுங்கியும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. ஏடிஎம் கொள்ளையில் கார்த்திக்கும் அரசனும் பிடிபட்டு விட்டாலும் ஏடிஎம்களை கொள்ளையடிப்பதற்கு பலரும் முயல்வது தொடர்கிறது. ஒருவர் ஆயுள் காப்பீட்டு திட்டம் போடுறாரு, அதுல நாமினியாவினுடைய மனைவி பேரை போடுறாரு. சோ அதுல இருக்கக்கூடிய பணம் எல்லாமே இவருக்கு ஏதாவது ஒன்று நடந்தால் அவங்க மனைவிக்கு போய் சேரும்படி இருக்கிறது. இந்த நிலையில கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு உயில் ஒன்று எழுதி வைக்கிறார். அதுல பல விஷயங்கள் எழுதிட்டு அதுல இந்த ஆயுள் காப்பீட்டு திட்டத்தில் வரக்கூடிய பணம் தன்னுடைய மனைவிக்கும் கூட சேர்த்து தன்னுடைய அப்பாவுக்கும் இல்ல தன்னுடைய பிள்ளைங்களுக்கும் சேர்த்து இந்த உயில்ல அந்த பணத்தை கொடுக்கவும் அப்படின்னு எழுதி வைக்கிறார். சோ இப்ப நமக்கு டவுட், அந்த ஆயுள் காப்பீட்டு திட்டத்திலிருந்து வரக்கூடிய பணம் நாமினி அப்படின்னு பேர் போட்டிருக்க அவங்க மனைவிக்கு மட்டும் போகுமா இல்ல உயிலின்படி மற்ற அனைவருக்கும் போகுமா? தெரிந்து கொள்வோம். இன்றைய சூழல்ல
இன்சூரன்ஸ்ங்கிறது வந்து மிகவும் ஒரு அத்தியாவசியமான விஷயமாக இருந்து வருகிறது. அது வந்து ஒரு நடுத்தர வர்க்கம், மேல்தட்டு வர்க்கம் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாம தன்னுடைய எதிர்கால நலனுக்காகவோ தன்னுடைய குடும்பத்தினுடைய குழந்தைகளுடைய கல்விக்காக, திருமணத்திற்காக பல வகையில பலவிதமான இன்சூரன்ஸ்கள் நடைமுறையில் இருக்கிறது. அதை ஒரு நபர் வந்து தனக்கு இது பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நினைச்சு அதை ஒரு பாலிசியாக எடுக்கிறார். அந்த பாலிசிக்கு வந்து அது முதிர்வு தொகைன்னா என்ன, அது வந்து மாதாந்திர கட்டணமா, இல்ல 3 மாதங்களுக்கு, 6 மாதங்களுக்கு, இல்ல ஆண்டுக்கு ஒரு முறை கட்டக்கூடிய கட்டணமா அப்படிங்கறதெல்லாம் வந்து நிர்ணயம் செய்து அதற்காக இருக்கிற படிவத்தில் அவர் முழு விவரங்களை குறிப்பிட்டு தன்னை பற்றியும், தன் வயது, அவருடைய தொழில், அவருடைய முகவரி எல்லாம் குறிப்பிட்டு அதுல நாமினி அப்படிங்கிற ஒரு கிளாஸ் இருக்கும். அந்த நாமினி கிளாஸ்ல வந்து அவர் யாரை நாமினியா போடுறாரோ அது வந்து மிக முக்கியமான ஒரு விஷயமாக பாலிசியை பொறுத்தவரை கருதப்படுகிறது. அது ஒரு நாமினியாக இருக்கலாம், பல நாமினிகளாக இருக்கலாம். அது வந்து ரத்த சம்பந்தமான உறவா இருக்கலாம், அதாவது மகன், மகள், அப்பா, அம்மா, சகோதரன், சகோதரி. அது தவிர ரத்த சம்பந்தம் அல்லாத நண்பராக கூட இருக்கலாம். இந்த மாதிரியான சூழல்ல ஒரு ஃபார்ம்ல ஃபில்அப் பண்ணி அந்த நாமினி பத்தின முழு விவரங்களை குறிப்பிட்டு ஒரு ஃபார்ம் கொடுக்கப்படுகிறது. அது வந்து எந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு காலத்துக்கு, ஒரு 15 வருஷத்துக்கோ 20 வருஷத்துக்கோ அந்த காலக்கெடுவுக்கு அந்த பாலிசி எடுக்கப்பட்டு அது நடைமுறையில் இருக்கும் சூழல்ல, அதாவது எந்த டியூஸும் சரி, அந்த தொகைகள் வந்து அதாவது கட்டப்படாமல் அது வந்து முறையான வகையில வந்து தாமதமின்றி செலுத்தப்பட்டு வரும் சூழல்ல அது எல்லாம் அந்த டென்யூர் பீரியட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா யார் பாலிசி எடுத்தாரோ அவரே அந்த முதிர்வு தொகையை பெற்றுறாரு. ஒருவேளை அந்த காலக்கெடுவுல, அந்த குறிப்பிட்ட காலக்கெடுவுக்கு முன்பாக, அந்த பாலிசி முதிர்நிலையை அடையும் முன்பாக அந்த பாலிசி எடுத்த நபர் இறந்து விட்டார் என்றால் அப்போது அந்த விவரம், இறப்பு விவரம் வந்து அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு முகவரின் மூலமாக தெரிவிக்கப்பட்டு சரியான ஆவணங்கள், இறப்பு சான்றிதழ், வாரிசு சான்றிதழ் போன்ற விவரங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டு அப்ப வந்து நாமினி கிளாஸ்ல யார் பெயர் இருக்கிறதோ அந்த நபரும் வந்தார் என்றால் அவருடைய பெயர், முகவரி, அவருடைய வந்து அடையாள அட்டை போன்றவற்றை சரிபார்த்து அந்த தொகை கொடுக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட தொகை வந்து அந்த நாமினி வாங்குறவரை பொறுத்த வரைக்கும் அவர் அந்த பாலிசியினுடைய உரிமையாளராக ஆகிவிடுவதில்லை. அவரை பொறுத்தவரை ஒரு ட்ரஸ்ட் மாதிரி அவர் அந்த பணத்தை பெற்று அவர் மற்ற லீகல் ஏர்ஸ், இறந்து போனவருடைய வாரிசுகள் யார் யார் இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமே அந்த பணத்தை வந்து சரியான விகிதாசார அடிப்படையில் வந்து அவர் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய பொறுப்பு. பாலிசி எடுத்த நபர் வந்து அவர் நாமினியாக தன்னுடைய மனைவியை போட்டிருக்கிறாரு. அப்படிப்பட்ட சூழல்ல மனைவி வந்து அவருடைய வாரிசுதாராக இருந்தாலும் கூட, நாமினியாக இருந்தாலும் கூட, அவருடைய இறந்து போனவருடைய அம்மா, அவருடைய மகன், மகள் போன்றவர்கள் எல்லாம் வந்து வாரிசா இருக்க காரணத்தினால அந்த மனைவிக்கும் அந்த பொறுப்புக்கு உள்ளாக்கப்படுகிறார். அவர் அந்த பணத்தை பெற்று அந்த அடிப்படையில் வந்து என்ன விகிதாசாரத்தில் பிரிக்க வேண்டுமோ அந்த விகிதாசாரத்தில் சட்டப்படி பிரிக்க வேண்டும். இன்சூரன்ஸ்ல நாமினியை பத்தி இன்னொரு சிறப்பு வசதி என்ன அப்படின்னா, ஒரு நபர் வந்து திருமணமாவதற்கு முன்பு, திருமணம் ஆனாலும் சரி, திருமணமான பின்பும் சரி, அவர் வந்து அந்த நாமினியாக தன்னுடைய தாயாரையோ தகப்பனாரையோ போடுறது வந்து ஒரு வழக்கமாக வைத்திருந்து அதன் பிறகு தன்னுடைய மனைவியை வந்து நாமினியாக கொண்டு வரணும்னு சொன்னாலும் சட்டம் அதற்கு இடம் கொடுக்கிறது. இதை பொறுத்த வரைக்கும் இந்தியன் இன்சூரன்ஸ் ஆக்ட் 1938 சட்டப்பிரிவு 39 நாமினியை பற்றி தெளிவாக நாமினி என்றால் என்னங்கிறத பத்தி சொல்லுது. இந்த நாமினியாக இருக்கக்கூடிய நபர், அந்த பாலிசி எடுத்தவர் இறந்து போன பிறகு அது தொடர்பாக வந்து அதுல ஏதாவது ஒரு டிஸ்பியூட், ஏதேனும் ஒரு விவகாரம் வந்து எழுப்பப்படுமையாயின் அதை பொறுத்த வரைக்கும் அதை வந்து வாரிசு சான்றிதழுக்கு மேலாக இது வந்து எனக்கு இந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது, எனக்கு உரிமைகள் கூடுதலாக வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கை எழுப்பப்பட்டால் அது தொடர்பாக இருக்க வேண்டிய விஷயங்களை வந்து தீர்மானிக்கிறதுக்கு வந்து சிவில் கோர்ட்ல சக்சஷன் சர்டிபிகேட் வாங்குறதுக்காக அதை அனுப்பி அதை பொறுத்த வரைக்கும் அந்த தீர்வு அடிப்படையில் என்ன கிடைக்கிறதோ, அந்த தீர்ப்பு யார் யாருக்கு என்ன விகிதாசாரத்தில் அடிப்படையில் அப்படிங்கறத கோர்ட் தீர்மானிக்கிறதோ அந்த அடிப்படையிலும் அந்த பாலிசி அமௌண்ட் வந்து நாமினி பிரிச்சு கொடுக்கணும்னு சட்டம் சொல்கிறது. ஒருவேளை பாலிசி எடுத்த நபர் அவருடைய ஆயுட்காலத்தில் பாலிசி எடுத்த பின்னாடி அவர் ஒரு உயில் எழுதி வச்சு அந்த உயிலின் அடிப்படையில் அவருடைய சொத்துக்கள் குறித்தும் இந்த பாலிசி எடுத்த பாலிசியை பொறுத்த வரைக்கும் அந்த பாலிசியை குறிப்பிட்டு தான் இறந்த பிறகு அந்த பணம் வந்து யாருக்கு போய் சேரணும் அப்படிங்கறத பத்தி என்ன விகிதாசாரத்தில் போகணும்னு எழுதி வச்சிருந்தார் அப்படின்னா அதை வந்து சட்டப்படியான முறையில அந்த அடிப்படையில் அந்த பணம் வந்து நாமினி பிரிச்சு கொடுக்கணும். ஒருவேளை அது தொடர்பாக அந்த உயிலை தொடர்பாக ஏதோனும் வந்து ஒரு கேள்வி எழுப்பப்பட்டு அது நீதிமன்றத்துக்கு வழக்காக போனால் அதை வந்து நீதிமன்றம் என்ன முடிவெடுக்கிறதோ அந்த வந்து உயில் சரிதானா, அது எழுதியது உண்மைதானா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் ஆய்வு செய்து அந்த அடிப்படையில் என்ன விகிதாசாரத்தில் கொடுக்கப்படணுங்கிறது வந்து நீதிமன்றம் தீர்மானித்து அந்த உயிலின் அடிப்படையில் அது விகிதாசாரம் கொடுக்கப்படும். மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.